ஹாய் ஃபேமிலிஸ். ஓகே, இதான் வந்து வெள்ளிங்கிரியோட என்ட்ரன்ஸு. இப்படி தான் இருக்கும். இப்போ தான் வந்தோமே. நைட்டு வீடியோ எடுக்க முடியல. நைட்டு தான் வந்து கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ரூமில் தங்கிட்டு இப்போ தான் வந்து மார்னிங் வந்தோம். இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுது. இதுதான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸு. பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டாங்க. ஸோ அந்த சாப்பாடு தான் வாங்கிட்டு இருக்கோம். ஓகே ஃபேமிலிஸ், ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் ஏறிட்டுருக்கோம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ஃபுட்டு இதெல்லாமே மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எங்கள் அன்னதானம் போடுறாங்க. பட் ஆனால் தண்ணி எல்லாமே வந்து ரொம்ப ரேட் அதிகம். 1 லிட்டரே வந்து 30 ரூபா அதுமாரி விற்கிறாங்க. பிஸ்கெட் பாக்கெட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ரேட் அதிகமாக தான் விற்கிதுங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்தமாரி எடுத்துகிட்டு வர்றது நல்லது. தண்ணி கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து செக்கிங் பண்ணுவாங்க. பேக்கில் நீங்கள் ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா, இப்போ பிளாஸ்டிக் வாட்டர் கேன் இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவாங்க, ஸ்டிக்கர் ஒட்டி ஒன்று அனுப்புவாங்க. திரும்பி அந்த பாட்டிலை தந்து ரிட்டர்ன் பண்ணும்போது 20 rupees உங்களுக்கு வந்து கேஷ் கொடுத்துருவாங்க. பிகாஸ் எதுக்காகனா நீங்கள் வந்து இது ஏன்னா அனிமல்ஸு, விலங்கு காட்டு பகுதியில், அதனால் விலங்கு எல்லாமே இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் பொருள் இது எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே போட்டு வரக்கூடாதுன்றதுக்காக அந்தமாரி ஒரு ஐடியா பண்ணி இவங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு படி. இல்லை 2 கேன் வச்சுக்கிறேன், 2 கேன் போட்டாரோ சரி போடட்டும். அதனால வர வேண்டியது பாருங்கள், இதெல்லாம் மேலே ஏறி நடந்துட்டு வந்துடு. அவங்க எல்லாமே குச்சி எல்லாத்தையும் இங்கே போட்டு போகிற இடம். உங்களுக்கு தேவைன்னா திரும்பி போகும்போது இதில் கூட எடுத்துக்கலாம். எல்லாம் கீழே வந்து ஒரு ஸ்டிக் வந்து 30 ரூபா. ஒரு வருஷம் தான் நானு வேலை చేతున్నా ஓகே, ஃபஸ்ட்டு மலை ஏறி வந்தாச்சு. இங்கே தான் விநாயகர் கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 9:45 ஆகுது. 8 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் வந்து 9:45 ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட்டு மலை ஏறி முடிச்சிருக்கோம். சாதா பார்த்து வரும் போகலாம். பேப்பர் இருக்காடா? பேப்பர் இருக்கா? விநாயகர் வந்துட்டார் பாருங்க. நம்ம டீம் எங்க? சரத்து எப்படியா? ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50 ஆகுது. இப்போ தான் வந்து 2வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் மலை ஏற வரவங்க பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஏற மாரி பார்த்துக்கோங்க.
அப்படிலாம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்க டைமில் இருங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு. பாருங்கள் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு யாரும் வெயிட் திங்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க. என் வீட்டில் தம்பி அப்பயே சொன்னான் திங்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா திங்ஸ் எடுத்தால் அது ஒரு வெயிட், உங்களால் கண்டிப்பாக ஏறவே முடியாது. ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லும் வந்து ஸ்டெப்ஸு மாரி இருக்கும், படிக்கட்டு மாரி கல்லால். ரெண்டாவது மலை ஏறும்போது ஸ்டார்டிங் கொஞ்சம் மண் தர இருக்கும், அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறை. வெள்ளையங்கிரி மலை ஏறும்போது முக்கியமாக வந்து நீங்கள் கவனமாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம் இது வழுக்குப்பாறை தான். மீதி இடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரடு முரடாக கொஞ்சம் இருக்கும், ஏறுறதுக்கு உங்களோட கால் கூட கொஞ்சம் கிரிப்பு இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியாக ஏறலாம். இந்த வழுக்குப்பாறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கே ஃபுல்லாக பாறை மட்டும்தான் இருக்கும், மண் தர எதுவுமே இருக்காது. அதுவும் பாறையிலே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கூட எதுவுமே இருக்காது, ரொம்ப வழுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஏறும்போது முக்கியமாக ரொம்ப சேஃப்டியாக ஏறணும். கூட யாராச்சும் கண்டிப்பாக துணைக்கு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸு இல்லை யாராச்சும் ஃபேமிலியில் ஒருத்தன் கண்டிப்பாக கூட இருந்தால் மட்டும் நீங்கள் பார்த்து பத்திரமா ஏறணும். அதே போல் ஏறும்போதும் சரி, ஒரு வழி பாதை மாரி தான் இது. ஒரு சைடு வந்து இறங்குறவங்களும் ஒரு பர்சன் மட்டும் தான் போகலாம், திரும்பி ஏறும்போதும் ஒரு பர்சன் மட்டும் தான் வரலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து குறுகிய பாதை இந்த வழுக்குப்பாறை. யாராவது வெள்ளையங்கிரிக்கு சப்போஸ் போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போங்க. முக்கியமாக வெயில் டைம் அதிகம், அதனால் தண்ணி முக்கியமாக கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கோங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க எல்லோரும். பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மலை ஏறும்போதெல்லாம் வந்து அந்தளவுக்கு யாருக்குமே வந்து கஷ்டம் தெரியாது. ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு மலை ஏறதுனால நம்ம வேகமாக ஏறிடுவோம். அடுத்தடுத்து மலை ஏறும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆஃப் அன் ஹவர் ஏறிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கூட உட்கார நிலமை வரும், அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்து தான் நம்ம வந்து பொறுமையாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாருமே ஒன்றா ஏறணும், அதான் முக்கியம். அதுபோல் பார்த்திங்கன்னா வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்தமாரி ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து மலை ஏற தேவையில்லை, அவங்களாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ண தேவையில்லை இதுமாரி ஆபத்தான விஷயங்கள். உடம்பு நல்லா இருக்கிறவங்க முக்கியமாக மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஹெல்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹெல்த்து தான் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ஜாய்மெண்ட் எல்லாமே. முக்கியமாக ஹெல்த் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மலை ஏறும்போது சேஃப்டியாக என்னென்ன பொருள் தேவையோ அது எல்லாத்தையுமே பார்த்து சேஃப்டியாக ஏறிக்கணும். ஓகே, வழுக்குப்பாறையிலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஒரு 2 டர்னிங் மாரி இருக்கும், கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன், இங்கே தான் வந்து தண்ணி பிடிக்கிற இடம். இப்போ பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது, கூட்டமாக இருக்குது. இன்னும் நம்மக்கிட்ட ஆனால் தண்ணி இருக்குது, மேலே கீழே வந்து 4 லிட்டர் தண்ணி வாங்கிட்டு வந்தோம், இன்னும் 3 லிட்டர் தண்ணி இருக்குது, 1 லிட்டர் தான் குடிச்சிருக்கோம். ஸோ அதனால் யாராச்சும் தண்ணி வேணும்னா இங்கே இந்த இடத்துல வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சொன்னேன். வா. ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து சித்தரோட குகை. ஒரு சித்தர் இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அங்கே கேட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பாதி பேர் சொல்லியிருந்தாங்க இது பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சில பேர் வந்து வேறு ஒரு நேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெள்ளையங்கிரிக்கு போயிருந்தீங்கன்னா இது என்ன சித்தர் வசித்த இடம் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குற தெரியாதவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க இது என்ன சித்தர்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இடம். இதெல்லாம் வந்து சித்தர்லாம் வாழ்ந்துருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். வெயில் ரொம்ப அதிகங்க நான் போன டைம். ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லாம் போகிறப்ப பார்த்து வெயில் அதிகமாக இல்லை டைமில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் போகிறதுக்கு, ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஓகே, எப்படி இருக்குது பாருங்கள் வியூ, பயங்கரமாக இருக்குல்ல. நானும் நேரில் பார்த்தப்ப எனக்கும் இப்படி தான் இருந்தது, ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்தது. பட் ஆனால் அந்த அளவுக்கு இது வந்து என்ஜாய் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ வெயில் அடிச்சுது. கொஞ்சம் நேரம் தான் நின்று பார்க்க முடிஞ்சது எங்களால் இந்த இடத்துல நின்று. ஈஷா டெம்பிள் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஈஷா டெம்பிள் வந்து எவ்வளோ பெருசு இருக்கும். பட் இங்கேருந்து பார்க்குறப்ப நம்ம கட்ட வரல் சைஸ் கூட இல்லை, அந்த அளவுக்கு குட்டியாக இருந்தது ஈஷா டெம்பிள். அவ்வளோ வெயில் அடிச்சது இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வரணும், வெயில் இல்லாத டைமில். அது போல் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செப்பல் போடலை. நான்லாம் செப்பல் போட்டிருந்தேன், என்னால் அப்பயும் வந்து ஏற முடியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் நிறையா பேர் கால் பார்த்தேன், யாருமே செப்பல் போடாமல் தான் மேக்ஸிமம் வந்து மலை ஏறிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படி தான் ஏறுறாங்கன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களும் இருந்தாங்க, வயசானவங்களும் இருந்தாங்க. ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே சிவனை பார்க்குறதுக்கு ஆவலாக வராங்க. ஓகே,
டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1:30 ஆகுது. இப்போ தான் வந்து 4வது மலை ஏறி முடித்தோம். இல்லை 1 மணிக்கே 4வது மலை ஏறி முடிச்சிட்டோம். இப்போ 4வது மலை எண்டிங்கில் தான் நிற்கிறேன். இவ்வளோ நேரம் சாப்பிட்டோம். வீட்டிலேருந்து சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ தான் எல்லாருமே சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சு இப்போ தான் வந்து 5வது மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பார்க்கலாம் போக போக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் கொஞ்சம் வேறு வழியில் நடந்து போயிட்டுருக்கோம். இதில் அதிகமாக யாரும் வரல. இதில் கொஞ்சம் இந்த பச்சை பசேர்னு கொஞ்சம் புல் பூண்டு இருக்குது. நடக்கிறதுக்கும் கொஞ்சம் இதில் ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த வழியில் வரோம். வீட்டிலே லக்கேஜ் அவ்வளோத்தர எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னான் என் தம்பி. கேட்காம இவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து தூக்க முடியாமல் நடக்க முடியல. 2024 அவ்வளோதான். 24 போட்டு ஆமாம் அது மட்டும் தான் போட்டுருக்கு. 40 ரூபா இல்லை. அவங்க சொன்ன 5-6 சம்பளம் அதோ தெரியுது பாருங்க உச்சி. அதை ஏறி இறங்கினா தான். இது எந்த மலை சொன்னாங்க? 5ஆவதா? இன்னும் 2 இருக்கு. இதுக்கே 100 தள்ளிருச்சு. 4 தான் முடிஞ்சு 5 இப்போ தான் ஏறணும். பரவாயில்ல. கரெக்டாக டைம் இப்போ வந்து 1:45 ஆகுது. மொட்டை வெயில். முக்கியமான விஷயம் ட்ரெஸ் அதேமாரி போட்டு வரும்போது ரொம்ப வெயிட் இல்லாதது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத போட்டுவாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். மேக்ஸிமம் ஜட்டியாக போட தேவையில்லை. சாப்பிட்டதுக்கு அதுக்கப்புறம் நடக்கவே முடியல சுத்தமாக. இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் கண்டென்ட்டு. அது என்னது? பெருங்கல்ல ஏன்னா என்ன வாங்க பாருங்க துண்டு விட்டு ஏறுங்க. இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? என்னது இது? என்ன கதையா இருக்கு? இதெல்லாம் சொன்னாதான் அவங்க அதெல்லாம் பண்ண முடியும். என்ன கேட்டா வீட்டிலே இருக்கிறதா நல்லது. நல்லது. பத்திரமா வீட்டுக்குள்ளே இருந்தது. எங்கள் டீமில் யாருமே ஜட்டி போடல. நான் போட்டிருக்கேன். இவன் மட்டும் போட்டிருக்கான். இதெல்லாம் கண்டென்ட் சொல்லுவாங்களா? ஆமாம் ஆமாம்.